வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரீடிங் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ரீடிங்காகவும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நான் இந்த ரீடிங் அப்லோட் பண்றப்பே ஒரு சில பேருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்க ஷாக்கிங்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா நமக்கு வந்து இதே மாதிரி தோணிக்கிட்டே இருந்ததே, என்ன திடீர்னு மேம் இந்த மாதிரி ரீடிங் போட்டிருக்காங்க. நிஜமா கைஸ், உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், அதே மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன ரிலேட்டடா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ரீடிங் பார்க்க போறோம். ஓகேவா கைஸ்? அதனால நீங்க சூஸ் பண்ற பையில நீங்க கண்டினியூவா பாருங்க, ஃபுல்லா பாருங்க. செட் ஆகல, இப்படி அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாதிலேயே விட்டுற வேண்டாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். அதே மாதிரி நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை சொல்றேன். ஏன்னு தெரியல, நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளா பிரீதிங் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு உங்களுக்குள்ள. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டக்கு நீங்க டாக்டர் கிட்ட போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட எனர்ஜியை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேங்க. நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ உங்களால ஒரு 2-3 வார்த்தை கூட கொஞ்சம் இதுவா பேச முடியாது. ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசுற மாதிரி எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப டீப்பா நான் ஃபீல் பண்றேன். எனக்கே இது ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இதை வச்சுட்டு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறத பாருங்க. அதே மாதிரி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். என்ன மாதிரியான ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த கார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரீடிங்குள்ளேயே போக போறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல கைஸ், இவங்க தான் உங்களை காண்டாக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றது. ஓகே, ஓகே. ஃபைல் நம்பர் 3க்கு என்னன்னு தெரியல, மேபி 2 பேர் கூட உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். 2 கார்டா வந்திருக்கு. ஓகே, ஃபைல் நம்பர் 1 வந்து இந்த ஸ்டோன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த செலனைட் ஸ்டிக். ஃபைல் நம்பர் 3 வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டோன். உங்களோட பைல் எது அப்படின்றத நீங்க பொறுமையா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பைல நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். எனக்கு ஏன் தெரியல, நீங்க இப்போ ரீசன்ட் டேஸா ஏதாவது எக்ஸ் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அனிமல்ஸ் கூட இருக்கலாம். நீங்க ஜூ கீப்பரா இருக்கலாம். இல்ல ஏன்றது எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயமா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த கலர் இந்த இதுலயே உங்க இந்த ஸ்டோன் மாதிரி கூட உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஏன்னு தெரியல, எனக்கு இந்த ஒரு மெசேஜை காட்டுறாங்க, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் கார்டு. உங்களுக்கு உங்க ஸ்பிரிட் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி என்ன ஸ்பிரிட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இங்க நான் ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றது வந்து
உங்களோட சோல் பைல் நம்பர் 1 அது ஏன்றது எனக்கு தெரியல. அண்ட் உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகும், இந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றது எல்லாமே யாரும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது. நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, அதுன்ற எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க வந்து உங்களோட சோல் சொல்றத வந்து நீங்க கேட்க மாட்டீங்க. இல்ல நாம எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இலூஷன்ல ஒருத்தவங்க உங்களை வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பாஸ்ட்ல இருந்த ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்பவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரியும் எனக்கு காட்டுறாங்க. சில கெட்டதா இருக்கலாம், இல்ல அந்த தப்பு நடந்தது உங்களால கூட இல்லாம இருக்கலாம். கைஸ் அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில டைம் வந்து நீங்க நார்மலா அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. டக்குன்னு நீங்க மறக்கணும்னு நினைக்கிற அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரப்போ உங்களுக்கு அந்த டக்குன்னு என்ன சொல்றது, இந்த வீசிங் மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ரொம்பவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த தப்பு உங்க மேல கிடையாது, நீங்க உங்களை ஃப்ரீயா விடணும். ஓகே, அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயமா யோசிக்கிறீங்க. நாம தான் வந்து என்ன சொல்றது, யூனிவர்ஸ்க்கு வந்து நம்மள பிடிக்கல, நாம தான் யூனிவர்ஸ் வந்து இப்படி வணங்குறோம், யூனிவர்ஸுக்கு எப்படி சொல்றது, யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஏன்னா நாம வந்து ரொம்ப கெட்ட எண்ணத்தோட இருக்கோம். நீங்களே உங்களை வந்து ரொம்பவும் தாழ்த்திக்கிறீங்க. ஆனா யூனிவர்ஸ் வந்து உங்க கூடயே தான் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வருது. நிறைய விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் மூமெண்ட்ல இருக்கணும், ஸ்டக்காயே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஸ்டக்கா இருக்கீங்க. ஏதோ ஒரு ட்ராமா உங்க லைஃப்ல, ஏதோ ஒரு ட்ராமா நடந்திருக்கு. டிராமா இல்ல, ட்ராமா. மறக்க முடியாத சில இன்சிடென்ட்ஸ் சைல்ட்ஹுட்லனாலும் சரி, இல்ல அப்படின்னா ரீசன்ட் டேஸ்லனாலும் சரி. எதுக்கு இந்த பர்சன் என்னை விட்டுட்டு போனாங்க, என் மேல என்ன தப்பு, இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ஃபைல் நம்பர் 1 வாவ், ரொம்ப டீப்பா இருந்தது கைஸ். நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சூட் ஆகி இருந்தது, ஆமா மேம் என் லைஃப்ல இப்படி இருக்கு, எஸ் நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டேன், யூனிவர்ஸ் கிட்டயோ இல்ல ஸ்பிரிட்ஸ் கிட்டயோ நான் கேட்டேன், இதுதான் அப்படின்ற மாதிரினா நீங்க இந்த பைல கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா மற்ற 2 பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான டெக் கைஸ். ஏன்னா இந்த டெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே வந்து இமேஜஸ் இருக்கும். இதே இமேஜ் தான் பின்னாடி இருக்கும். நமக்கு வந்து என்ன சொல்றது, ஃப்ரண்ட்ல இருந்தே நம்ம பார்க்காம பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட பைல் நான் இந்த டெக் வச்சுதான் பார்க்க போறேன். வாவ், நான் சொல்லி வாய மூடல. வேர்ல்ட், உங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில நேரத்துல வந்து நீங்களே உங்களுக்கு வந்து நிறைய பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நிறைய நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வருது கைஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா கார்ட்ஸும் எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது.
இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அன்பான ஒரு பர்சன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப அன்பான ஒரு பர்சன். எல்லாரும் நமக்கு இது பண்ணாதான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்போவுமே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு சரின்னு படுதா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு படுதா, நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இதுதான், நான் வந்து இவ்வளோதான் பண்ணுவேன், இல்லை என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். யார் ஹெல்ப் கேட்டாலும் சரி, இல்லை யாராவது ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் எதிரியோ வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாலும் சரி, மூஞ்சு சுளிக்காமல் செஞ்ச ஒரு ஆள் நீங்கள். ஆனால் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மோசமான நிலைமைக்கும் ஆளாக்கிட்டாங்க. உங்களால் பழைய நிலைமைக்கு வர முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க கைஸ், நீங்கள் இப்படியே இருக்கிறது எல்லாத்துக்குமே கரெக்டாக வருமா அப்படின்னா அது கிடையாது. அதை உணர்த்துறதுக்கு கூட உங்களுக்கு யூனிவர்ஸ் இது ஒரு லெசனாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்பவும் அவசரப்பட்டும் ஒரு சில விஷயத்துல நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க. அது என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆமாம் மேம் சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் நம்ம இந்த விஷயத்தில் அவசரப்பட்டோம்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கீங்க, அதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய பாடம் அப்படின்றதுக்கு பதிலாக சந்தோஷமான விஷயங்களும் சரி, எப்படி இந்த லைஃப்பில் வந்து நம்ம இந்த எஸ் கைஸ் இந்த உலகம்னு வரல, இந்த லைஃப்லன்னு வந்திருக்கு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு லைஃப். இந்த லைஃப்ல நீங்க எப்படி வாழணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு, சரிங்களா? இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்றதையும் நீங்க கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆசை தான், நாம இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனா இந்த ஆசைகள் உங்களுக்கும் இருந்தது. ஆனா கொஞ்ச நாளா உங்களுக்கு அதுல இருந்து எல்லா இன்ட்ரெஸ்டும் குறைஞ்சிருக்கு. நமக்கு வந்து நார்மலான சிம்பிள் லைஃப் இருந்தா போதும். இது ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்றது உங்களுக்கும் தெரியாது. ஏன் நாம இப்படி மாறணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள கேட்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. வாவ், ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு பாயில் நம்பர் 1. அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மூலியமாவும் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கைஸ் எனக்கு இங்க வந்து ரெண்டு சைடு ரெண்டு டிஃப்ரெண்டா காட்டுறாங்க. ஒரு சில பேருக்கு பிரேக்கப் ஆகி செகண்ட் லவ்வா இருக்க வாய்ப்பும் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னே எனக்கு தெரியல மேம். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு, ஒரு டைம் வந்து ரொம்பவும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. என்னால எதையுமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியல இந்த பர்சன் கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க இப்போதைக்கு ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையா தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கைஸ், இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். இது உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இந்த மெசேஜ் எல்லாருக்கும் செட் ஆகாது. நீங்கள் உங்களோட ஃபேமிலி பொறுப்புகள் எல்லாமே இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்களோட செலவுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கானாலும் சரி, உங்கள் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போது அப்பா என்ன இடத்துல இருந்து ஃபேமிலியை பார்ப்பாரோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள், இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பார்க்குறது ரைட் தான். ஆனால் அங்கே உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பர்சன் உங்களுக்காக இருக்காங்க, நீங்கள் அதை பார்க்க மாட்டேன்றீங்க. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லி உங்களோட ஃபேமிலிக்காக பண்ணுறீங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தினால நீங்கள் உங்களை இழந்துடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அப்படி மறந்துடுறீங்க. ஓகே, ஃபேமிலி தான் பார்க்கணும், அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வெளியில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது பெரிய இதுவாக இருக்க மாட்டேன்றீங்க. ஆனால் உள்ள கூடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே,
ஒரு சில பேருக்கு வந்து மேம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க, இப்படி இருக்கிற மாதிரி சில பேர் பிளாக் மேஜிக் கூட பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா, இது எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செட் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ், இது எல்லாருக்குமே செட் ஆகாது. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட வேலையில் வந்து ரொம்பவும் நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கீங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாம் உங்க வேலையை மட்டுமே பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. சுத்தி எல்லாம் பாருங்க. ஏன்னா சில பேர் வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்கோ இல்ல இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேட் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுத்தி இருக்கு கைஸ். ஃபியூச்சர்ல உங்களை யாராவது உங்ககிட்ட யாராவது பணம் கேட்டு வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட அதே மாதிரி உங்களுக்கு இன்கமும் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையும் நம்பி டக்குன்னு காசு கொடுத்துடாதீங்க. நீங்க எப்பயும் போல உங்களோட ஒரே நிலையான மனசுலயே இருங்க. நிறைய வந்து தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வாவ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியா இருக்கு. ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அகெயின் உங்களுக்காக ஒரு பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். நீங்க வரணும் உங்க லைஃப்ல, நீங்க இருந்தாதான் உங்க லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி. எஸ் எஸ், மேபி அந்த பர்சன் வந்து ஒரு டாரோ கார்டு ரீடரா கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இவங்களோட எனர்ஜி. ஓகே, நம்ம மெசேஜ் தான் கேட்குறோம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டீப்பாக போக வேண்டாம். உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்தாலோ இல்லை யாராவது கொடுக்க வேண்டியது இருந்தாலோ அது உங்களை தேடி வந்துடும். எஸ், நீங்கள் வந்து இதுக்கப்புறமா உங்களுக்கு பணம் ரீதியாக அவ்வளவா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்களை தேடி வந்துடும் கைஸ். ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் ஏதாவது முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த முடிவு உங்களை தேடி வந்துடும். இதுதான் எனக்கு வேணும், இந்த ஒரு லைஃப்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சிச்சுவேஷன்ல இருந்து என்னால மூவ் ஆன் ஆக முடியல. எஸ் கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு சில பேர் வந்து பாஸ்ட்ல நடந்த ட்ராமால இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்பவும் பயந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி நம்மளால வர முடியுமா, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்களால முடியும். உங்களோட பர்சன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இதையும் உங்களுக்கு சொல்லவும் வந்திருக்காங்க. ஸோ உங்களை நீங்களே ரொம்பவும் போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. எஸ், இந்த கார்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புறப்ப நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இது ஒரு பர்சனுடைய ப்ரொடெக்ஷன், இதுக்காக இது பண்ண ஒரு ஆப்ஜெக்ட். இதில் வந்து ஹார்ட் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கத்தி இருக்கு. 3 of Swords இந்த கார்டு தான், சரிங்களா. ஆனால் இந்த அளவுக்கு ஆக்குனது இதுதான் உங்களோட ஹார்ட். இந்த அளவுக்கு ஹர்ட் ஆக்குனது வேற யாரும் கிடையாது, நீங்க தான். நல்லா பாருங்க கைஸ், உங்களுக்கே தெரியும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நாம இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்களே உட்காந்து யோசிக்கிறீங்க. பைல் நம்பர் 1 ரொம்ப நீங்க யோசிக்கணும். ஏன்னா இது உங்க லைஃப் சம்பந்தப்பட்டது. வாவ், பைல் நம்பர் 1 உண்மையிலேயே ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் உங்க ரீடிங் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த அளவுக்கு நீங்க உங்களோட பையில பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி என் ரீடிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 1 என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பைல் நம்பர் 1 நம்ம நெக்ஸ்ட் ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம்.
ஓகே, அவங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். பைல் நம்பர் 1 வந்து உண்மையிலே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேசிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம் கைஸ். உங்களுக்கு அம்மன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கலாம். அதே மாதிரி இது வந்து நான் எந்த ஒரு ரீஜியன் சம்மந்தப்பட்டு நான் சொல்லலை, சரிங்களா. ஃபீமேல் காட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். பௌர்ணமி அமாவாசை டைம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காடை ரொம்பவும் மனமுருகி வழிபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட அருள் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா. இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, மேபி நீங்கள் விசிட் பண்ணுற அந்த டெம்பிள் வந்து கடலுக்கு பக்கத்தில் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. சில பேர் உங்கள் நேம் கூட புவனேஸ்வரியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா புவனேஸ்வரி அம்மன் உங்களுக்கு பிடிக்கலாம். கைஸ், இது நான் எந்த மதம் ரிலேட்டடாக நான் சொல்லலை, சரிங்களா. உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் தான். உங்களோட கைட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வராங்க. ஃபீமேல் இதில் கூட வரலாம் உங்களை தேடி. பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஃபீமேல் கூட வரலாம் கைஸ். பைல் நம்பர் 2 எப்போவுமே உங்களுக்கு வந்து பணத்தை பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அதுன்னு சொல்லி நீங்கள் பணத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு இது நடக்குமா, நம்மளுக்கு இது நடக்காதா, நம்மளால் இது சாதிக்க முடியுமா, சாதிக்க முடியாதா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா இல்லையா, நம்மளால் இந்த ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா முடியாதா. நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லேயே தான் இருப்பீங்க, இல்லை பாஸ்ட்லேயே தான் இருப்பீங்க. கரண்ட் லைஃப்க்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு நிறைய பாசிட்டிவான கார்ட்ஸ் வருது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா கைஸ். இது வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டெக் கைஸ். என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண டெக்னே சொல்லுவேன். நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு இப்போ இருக்கிற நீங்கள் கிடையாது. நிறைய விஷயங்களுக்காக உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்காக நான் சொல்லுவேன் கைஸ். தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியல. நீங்கள் வந்து இப்போ உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பணம் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஆசைப்பட மாட்டீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம லைஃப்ல வந்து ரிலேஷன்ஷிப்போ இதோ முக்கியம் இல்லை, பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா அப்படின்னா எல்லாம் வாங்கிடலாம், ஃபேமிலி எல்லாம் உன்னை தேடி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து அதை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும் கைஸ், ஆனா உங்களுக்குன்னு சொல்லி பாத்துக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க, தூரமா தான் இருப்பாங்க உங்களை விட்டு. அதனால நீங்க நினைக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எல்லா விதத்திலயும் யோசிச்சு பாருங்க. எல்லா விதத்தையும் எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க உங்களையே இழந்துடுறீங்க. கொஞ்சம் நீங்க அகலக்கால் எடுத்து வைக்கிற மாதிரியும் இருக்கு, அவசரப்படுற மாதிரியும் இருக்கு. அதனால உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்றத சொல்றாங்க. பைல் நம்பர் 2. நீங்க நினைக்கிறீங்க ஓகே நமக்கு வந்து எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே நல்ல சைனா தான் காட்டுறாங்க அப்படின்ட்டு. ஏன் வந்து யூனிவர்ஸ் எல்லாமே நல்ல சைனா தான் காட்டுறாங்க, ஆனா அந்த விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு பிளாக்கேஜ் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இதுதான் கைஸ் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு
இது சொல்ல வராங்க. நீங்க அதுக்கும் மீறி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. நீங்க இதுல உங்களோட பார்ட்னரையும் வந்து நீங்க ஓகே நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு பிரேக்கப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்படாதீங்க. பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாயில் நம்பர் 2. வேற என்ன மேம் பண்றது? நான் இப்போ கண்டினியூ பண்ற ஜாபே கண்டினியூ பண்ணட்டுமா? தாராளமா பண்ணுங்க. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க எதுல பெஸ்ட்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க வந்து சொல்லதான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. இவங்க இதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க கைஸ். எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா இல்ல அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்களான்னு எனக்கே தெரியல. சில பேர் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறீங்க கைஸ். கொஞ்சம் தண்ணி குடிங்க, சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க சாப்பிட்றது ரொம்ப விட்டுட்டீங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சு உங்களே நீங்க இழந்து சாப்பிடணுன்றதையே நீங்க விட்டுட்டீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எதுவும் பண்ணல, யூனிவர்ஸே உங்களுக்கு சொல்கிறாங்க. எஸ், பணம் முக்கியம்தான். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் உங்களே இழந்து வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஃபைனலி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாயில் நம்பர்? ஓகே, கைஸ், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ரொம்ப குத்தி காட்டுறாங்க. எஸ், நீ இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரு நிமிஷம். கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே விழுகுது. ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. ஏன்னு தெரியல, கார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, எமோஷன் ஆகாதீங்க. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு பர்சன் உங்களை எமோஷ்னலாக வந்து கட்டி போட்டு வச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோடத்துக்கு உங்களை யூஸ் பண்ணுறாங்க. இது இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்கு. அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அப்போதான் நீங்கள் யூனிவர்ஸையும் நம்ப போறீங்க. ஓகே, இதனால தான் வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்கான வழியும் காட்டல. நாம யூனிவர்ஸ் எப்படிலாம் திட்டி இருக்கோம், ஆனா அவங்க வந்து நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. கைஸ், நீங்க வந்து இதுல இன்னசென்ட்டா தான் இருக்கீங்க, சரிங்களா? ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட்ல வரீங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஸோ யோசிச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களை ஒரு ட்ராமால தான் வச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு ட்ராமா. இப்படிதான் முயல் பறக்கும், காக்கா வந்து என்ன சொல்றது, முயல் மாதிரியும் முயல் வந்து காக்கா மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை நம்ப வச்சு அந்த ஒரு இலூஷன்லயே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கே தோணும், இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்மளுக்கே நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்றது தோணும். நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ அவங்களே கூட உங்களுக்கு சில நேரம் பயமூர்த்தி கூட காட்டியிருக்கலாம். இப்படிதான் நடக்குது உங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமூர்த்தி கூட உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனா நீங்க அதை வந்து அந்த புரிஞ்சுக்கிற அந்த ஸ்டேஜ்ல நீங்க இல்லாம இருந்திருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? அந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். உங்களோட புது லைஃப் இப்போ நடந்தது எல்லாமே உங்களோட கர்மிக் லெசன் தான், சரிங்களா? பயல் நம்பர் 2 இவ்வளவு தூரம் நீங்க பாக்குறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க உங்களோட கர்மிக்
லெசனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இது கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் இப்போது கேட்டது. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுத்தது. தயவு செஞ்சு எந்த ஒரு இதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. வாவ் பைல் நம்பர் 2, எனக்கு உண்மையிலேயே உங்களோட ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நிறைய 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 இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு அவ்வளோவா வரல. ஆனால் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பைல் நம்பர் 2, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 3க்கு வந்து 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. யூனிவர்ஸ் பார்த்தீங்களா கைஸ்? நான் வந்து உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப யூனிவர்ஸ்னு வராங்க. மேபி ஸ்பிரிட் கைட்ஸ் யூனிவர்ஸ் 2 பேருமே உங்களுக்கு மெசேஜ் சொல்லலாம், எனக்கு தெரியல. ஓகே, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அதே மாதிரி என்ன ஸ்பிரிட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இப்போதான் ஸ்பிரிச்சுவல் லெவலில் கொஞ்சம் டீப்பான ஒரு பிளேஸ்க்கு போகிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ரொம்ப டீப்பாக உங்களோட 7 சக்ராஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இல்லை நீங்கள் 7 சக்ரா ரிலேட்டடாக இப்போ ஏதாவது மெடிசன் சாப்பிட்லாம், இல்லை யோகா கிளாஸ் போகலாம், இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி. ஆனால் ஒரு சில பேர் வந்து உங்களோட சக்ராஸை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். கைஸ், எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து நிறைய எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கலாம், இல்லை சின்ன பையனாக இருக்கலாம், அது கிடையாது. உங்கள் சோலுக்கு தெரியும் கைஸ். உங்களோட சோல் ஏஜ்ன்றது வேற, உங்களோட ரியல் ஏஜ்ன்றது வேற. இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 3 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து வருது. ஓகே, நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் டைமை வந்து வேஸ்ட் பண்ண நினைக்கல. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். எனக்கு உண்மையிலே இந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட எனர்ஜி பைல் நம்பர் 3, உங்களோட ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னு தெரியல, இந்த கார்டு எல்லா பையிலுமே வந்தது. மேபி 3 பையிலுமே ஒரு சில பேர் பார்க்கலாம். ஓகே, ஒரு சில விஷயத்துல நீங்களே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ண மாட்டீங்க.
ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கே தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்க. எஸ், உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே சாரி சொல்ல மாட்டீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கீங்க. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ஐயோ இதை இது பண்ணவா அதை இது பண்ணவா அப்படின்னு யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் உங்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர மாட்டேங்கிறீங்க. பைல் நம்பர் 3. ஓகே, வாங்க நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்காக உங்களுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நான் தப்புன்னு சொல்லலை கைஸ். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரைட், ஆனால் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. யோசிக்காமல் ஓகே இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேஷுவலாக விட்டுடுறீங்க. இதனால உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதுகு வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாடி பெயின் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நிறைய பேர் வந்து உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது என்ன ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ்? ஆமாங்க, உங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு சில மறக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. உங்களை பார்த்தாங்க ஓகே இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது உங்களுக்கு தெரியல, அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க, நாம் வந்து இவ்வளோ ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இல்லை, ரொம்பவும் வீக்காக இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த எனக்கு சொல்கிறாங்க கைஸ். எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ்டான ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களால் டார்க் அண்ட் லைட் எனர்ஜிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். மேபி இதுக்கு கூட 2 கார்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு டேரோ கார்டு ரீடராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹீலராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் கைஸ். ஆனால் உங்களால் இதை கண்டிப்பாக முடியும். எஸ், நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் சாரி கைஸ், நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னால் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் சண்டை வரலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இதனால் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க கைஸ். நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க கைஸ், என்ன மேம் கொஷினே கேட்காம ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கொஷின் கேட்குறவங்களுக்கு தான் இது. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவ்வளோ வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலிக்குன்னு அவ்வளோ பண்ணுறீங்க. ஏன் ஒரு ரூபா உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னு யோசிக்க மாட்டீங்க? ஒரு சாப்பாடு ரொம்ப இல்லை, ட்ரெஸ் வாங்கணும், கார் வாங்கணும், ஆக்சசரிஸ் அதெல்லாம் கிடையாது. ஒரு சாப்பாடு உங்களுக்கு ஏன் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க? ஐயோ நாம் இதுக்கு வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளால இது பண்ண முடியாது. ஏன் நீங்கள் உங்களையும் இழக்கிறீங்க? பைல் நம்பர் 3. இது எனக்கு ஏன் உங்க இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணுன்றது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 3 பைல்லையுமே எல்லாம் இப்படி தான் இருக்கீங்க. எல்லாருக்கும் நீங்க பாக்குறீங்க, உங்களை நான் பார்க்க வேண்டாம், நீங்க இப்படி, நான் எதுவும் சொல்லல. ஏன் நீங்க உங்களுக்குன்னு சொல்லி எதுவும் பண்ண மாட்டீங்க? ஏன் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு எல்லாம் ஜட்மெண்ட் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, ஏன் உங்களுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க? எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கீங்க. நான் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட், ஏன் உங்களுக்குள்ள பெர்ஃபெக்டா இல்ல? இந்த கொஸ்டின் தான் கேக்குறாங்க. என்னோட மேம் இவ்வளோ இதுவா ஹார்ஷா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கைஸ். 3 பையிலுமே எனக்கு இதுதான் வந்தது. ஏன் நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இவ்வளோ இதுவா வரீங்க? நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களையே செதுக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஏன் நீங்க உங்களுக்குன்னு சொல்லி இவ்வளோ நீங்க பண்றப்ப ஏன் நீங்க உங்களுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டீங்க? நான் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு ஃபுட் சாப்பிடணும்னு பிடிச்சிருக்கா, தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. அதுதாங்க ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணி நீங்க ஏன் நாம இந்த உலகத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. பைல் நம்பர் 3 கைஸ், நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும்ன்றதுல பேசல.
இது உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஏன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கைஸ். இந்த விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இது உங்களோட லைஃப். பேட்டில்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் நீங்க சந்தோஷமாவே இல்லையே. ஏன்னா உங்களோட உண்மையான ஆசை அது கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உண்மையான ஆசை இந்த கிரவுன் கிடையாது. இதுதான். இதை நீங்க உணர்றப்பதாங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும். அத ஒரு எக்ஸாம்பிளா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு போறாங்க. ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 3க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் மாறுறேன்னு சொன்னவங்களுக்காக. ஒரு சில பேர் மேம் என்ன மேம் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். உங்களோட எனர்ஜிஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? உங்களோட எனர்ஜிஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதனால உங்களுக்காக நீங்கள் மாறினீங்கன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். மற்றவங்களுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணுறது கரெக்ட் தான். மற்றவங்களுக்காக நீங்கள் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கரெக்ட் தான். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஆனால் இதே உங்கள் விஷயத்தில் மற்றவங்க பார்க்குறாங்க. இதே உங்கள் விஷயத்தில் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஏன் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்காக நீங்க கொஞ்சமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஏதாவது புதுசா ஏதாவது விஷயங்கள் கத்துக்கோங்க. நாம இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இதுலயே உங்களுக்கு இதனால உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் வரும். நீங்க செலவு பண்ற மாதிரி வராது. இதனால நீங்க இன்கம் ஜென்ரேட் தான் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்பிரிட்ஸ்க்கு நீங்க தேங்க்யூ சொல்லுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களே அவங்க தான். எனக்கு எல்லாம் இருக்கு, ஏன் நான் அந்த ஃபுல்ஃபில்டாவே நான் ஃபீல் ஆகல அப்படின்றவங்களுக்கு இதுதான் ஆன்சர். கடவுளே உங்க முன்னாடி நின்னாலும் சரி, இவங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லி உங்களால இது பண்ண முடியாது. உங்களோட ஸ்பிரிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க. என்னைக்குமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க. இது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். சில பேருக்கு ஏதாவது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்காத பர்சன் மூலியமா கூட வரலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும். அப்ராட் போற சான்ஸ் கூட இருக்கு ஒரு சில பேருக்கு. ஜஸ்ட் உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 இந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. நீங்க நிறைய விஷயங்களுக்காக உங்களை நீங்களே இழந்திருக்கீங்க. என்ன சொல்றது, எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கீங்க. வாவ் கைஸ், 3 பையிலும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் தெரியல எப்படி அப்படின்றது. ஆனா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி என் ரீடிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 3 என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பைல் நம்பர் 3 நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye, love you all.